அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சார சுற்றுப்பயணத்தை தற்போது ராணிப்பேட்டையில் மேற்கொண்டு வருகிறார். அதனை நேரலையில் காணலாம். பார்க்கப்படுகிறது. இந்த போதை ஆசாமிகளால் தான் இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. தினந்தோறும் நம்முடைய செய்தித்தாளை பார்த்தாலும் சரி, ஊடகத்தில் பார்த்தாலும் சரி, வலைதளத்தில் பார்த்தாலும் சரி, இன்றைக்கு தமிழகத்திலே கொலை நடக்காத நாளே இல்லை. அந்த அளவுக்கு தமிழகம் கொலை நிறைந்த மாநிலமாக இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறது என்பதை நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் மட்டும் கடந்த 7 மாதத்தில் 850 கொலைகள் நடந்திருக்குது. 850 கொலைகள் இந்த 7 மாசத்துல. நம்முடைய கடந்த 18 நாட்களில் இந்த மாவட்டத்தில் 63 கொலைகள் நடந்திருக்குது. 63 கொலைகள் இந்த மாவட்டத்தில் மட்டும் நடந்திருக்குது. ஆக தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு சீர்கிட்டு இருப்பதற்கு இதுவே சான்று. ஒரு மாநிலம் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று சொன்னால் அதிலே முதல் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்க வேண்டும். சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருந்தால்தான் எல்லா துறையும் சிறந்து விளங்கும். ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமை இல்லை. ஒரு திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கின்ற நிலையை நாம் பார்க்கிறோம். அதே போல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் அது குடும்ப கட்சியாக மாறிட்டது. இன்றைக்கு குடும்பத்தில் இருக்கின்றவர்தான் ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வர முடியும் என்ற நிலை தமிழகத்திலே உருவெடுத்து விட்டது. இன்றைக்கு குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியல், அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற பொது தேர்தல். தமிழகத்தில் குடும்ப ஆட்சி வேணுமா? தமிழகத்தில் வாரிசு அரசியல் தொடர வேண்டுமா? ஆக இன்றைக்கு தமிழகத்தை ஒரு குடும்பம் சுரண்டி வருவதை தடுத்து நிறுத்துகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். ஒரு குடும்பம் பிழைப்பதற்காகவா இந்த தமிழக மக்கள் இருக்கின்றார்கள்? சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாளுக்கு நாள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தேய்ந்து கொண்டு இருக்கின்றது. அதனாலதான் இன்றைக்கு வீடு வீடா போய் கதவை தட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினர்கள் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று ஸ்டாலின் கெஞ்சாத கொடுமையா மக்களை கெஞ்சி கொண்டிருக்கின்றார். ஓரணியில் தமிழ்நாடு, அப்படிதானப்பா, ஓரணியில் தமிழ்நாடு அப்படி என்று ஒரு பெயரை சுற்றி இன்றைக்கு வீடு வீடாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உறுப்பினர் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு இன்றைக்கு மக்களிடத்தில் செல்வாக்கு இழந்திருக்கின்றது, அந்த கட்சியிலே செல்வாக்கு இழந்திருக்கு என்பதற்கு இதுவே ஒரு உதாரணம். மக்களுடைய செல்வாக்கு இழந்து விட்டார்கள், கட்சியுடைய செல்வாக்கும் அந்த கட்சி இழந்து விட்டது. ஆகவேதான் வீடு வீடாக போய் பிச்சை எடுப்பதை போல வீட்டு மக்களுடைய கதவை தட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக சேருங்கள் என்று கெஞ்சுகின்ற நிலை தமிழகத்திலே திமுக வந்துள்ளது. ஆனால் 51 மாதங்களும் மக்களை பற்றி சிந்திக்கவில்லை. குடும்பத்தில் இருப்பவர்கள் தான் சிந்தித்தார்கள். குடும்பத்தில் இருக்கிறவருக்கு யாருக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டும், அந்த சிந்தனையில் தான் இந்த விடியா திமுக அரசு செயல்பட்டது. அந்த குடும்பத்தில் இருக்கின்ற உதயநிதி அவர்கள் முதலிலே எம்எல்ஏ பதவி கொடுத்தாங்க, பிறகு அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாங்க, இப்போது துணை முதலமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறாங்க. இதுதான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 51 ஆண்டு காலத்தினுடைய 51 மாத காலத்தினுடைய சாதனை. திரு உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்குனதுதான் சாதனை. வேற என்ன சாதனை பண்ணியிருக்கிற? அண்ணா திமுக ஆட்சினா இந்த மாவட்டத்தை பிரித்து ராணிப்பேட்டை தலைமையாக கொண்டு மக்களுடைய வரவேற்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இப்படி ஒரு திட்டமாவது இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்திலே கொண்டு வந்து இந்த மக்களிடத்தில் நன்மதிப்பை பெற்றிருக்கிறார்களா? கிடையாது. எப்பொழுது பார்த்தாலும் குடும்ப சிந்தனை தான். அப்போ திரு ஸ்டாலினும் அவரோட மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் 2 பேர் நடந்துட்டு போறாங்க. அப்ப உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு படம் நடிச்சார். அது என்ன படம்?
இல்ல அந்த படத்தை நடிக்க என்ன படம்னு தெரியும். சரி, ஏதோ ஒரு படம் எனக்கு ஞாபகம் இல்லை. அவையில் எதுக்கு நாம நினைப்பான அப்போ மாமன்னா சரி, எனக்கு காது கேட்கல அங்கிருந்து பேசுது. அதனால ரெண்டு பேரும் நாட்டு மக்களை பற்றி பேசினா பரவாயில்ல. இன்றைக்கு முதலமைச்சர் நாட்டில் என்ன நிலவருது, அதை எப்படி சரி பண்ணணும், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இன்றைக்கு இந்த மருத்துவத்துறையில் என்ன செய்யணும்னு பேசினா பரவாயில்ல. திரு உதயநிதி ஸ்டாலின் நடிச்ச பணத்தில் நிறைய வருமானம் வருதான்னு கேட்கிறார். நிறைய வருமானம் வருதா கேட்கிறார். ஆக மக்களை பற்றி சிந்திக்கல, தன்னுடைய மகனை பற்றி தான் சிந்திக்கின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். எப்பொழுது பார்த்தாலும் குடும்பத்தை சிந்தனை தான் மேலோங்கி நிற்கின்றது. ஓட்டு போட்ட மக்களை பற்றி கவலை இல்லை. ஓட்டுகளை வாங்குவரை கவர்ச்சிகரமா பேசுவாங்க. ஆனா ஓட்டுகளை வாங்கி தேர்தலில் நின்று வெற்றி பெற்ற பிறகு, ஆட்சிக்கு வந்த பிறகு ஓட்டு போட்ட மக்களை மறக்கின்ற கட்சி திமுக கட்சி என்பதை இந்த 51 மாத காலத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு 2021 சட்டமன்ற பொது தேர்தல், அந்த தேர்தலில் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. 525 அறிவிப்புகள். அந்த 525 அறிவிப்புகளை இப்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுறார். 98% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பொய்ய பேசிக்கொண்டு வருகிறார். கொஞ்சம் நஞ்ச பொய் இல்ல, மூட்டை மூட்டையா பொய் அவிழ்த்து விட்டு இருக்கார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.